சன் நியூஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கிறது, நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகள் முறைகள் என்பதை பார்க்க போகின்றோம். பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த 2025ஆம் ஆண்டு திருக்கணிதத்தின்படி 3 பெயர்ச்சிகள் காணப்படுகிறது. குரு பெயர்ச்சி காணப்படுகிறது, முதலில் ராகு கேது பெயர்ச்சி காணப்படுகிறது, சனி பெயர்ச்சி காணப்படுகிறது. அது திருக்கணிதத்தின்படி முதலில் வருவது சனி, அடுத்தது வருவது ராகு கேது, அடுத்தது வருவது குரு. இது மாறி கூட வரலாம். ஆனால் வாக்கியப்படி வரக்கூடிய பயிற்சி சனி பயிற்சி 6/3/2026 தான் சனி பயிற்சிக்கு வாக்கியத்து. அதே வாக்கியப்படியும் குரு பயிற்சி காணப்படுகிறது, ராகு கேது பயிற்சியும் இந்த வருடத்தில் காணப்படுகிறது. பொதுவாக பொது பலன் எப்படி இருக்கும் என்று ஜென்ரலாக பார்ப்போம். ராகு கேது என்பது முக்கியமான ஷேடோ பிளானட்ஸாக இருப்பதனால் ராகு குரு வீட்டிலிருந்து சனி வீட்டுக்கும், கேது புதன் வீட்டிலிருந்து சிம்மத்துக்கும் வருகிறார், சூரியன் வீட்டுக்கும். அடுத்தது குருவானவர் சுக்கிரன் வீட்டிலிருந்து புதன் வீட்டுக்கு போகிறார். சனியானவர் சனியுடைய வீட்டிலிருந்து குரு வீட்டுக்கு போகிறார். ஏற்கனவே குரு வீட்டில் இருந்த சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் கொரோனா போட்டு உலகத்தை நாசம் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதே போல் குருவுடைய இன்னொரு வீடான மீனத்திற்கு சனி வரார். அப்போ அந்த பீடிகை ஆரம்பித்தது எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேலை வாய்ப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2025ஆம் ஆண்டு எதை வைக்கணும்னா முதல்ல வேலை வாய்ப்புகள். வரி 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 எல்லாத்துலேயும் வரி. என்னென்ன வரி இருக்குதுன்னு புதுசாக டிசைனாக உலகம் முழுவதும் கண்டுபிடிப்பாங்க. மக்களுக்கு வாழ்க்கையே போர் அடிச்சிடும். இன்சூரன்ஸில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கிற போல் பில்டிங் இன்சூரன்ஸ்லாம் எடுக்க வேண்டியதாகிடும். ஏன்னா மழை வெள்ளம் புயல் இதெல்லாம் இல்லாமல் நிலநடுக்கங்கள்லாம் நிறைய இடத்துல ஜோல்ட் ஆகும். டெக்னாலஜி வளர்ச்சியெல்லாம் பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா புதன் வீட்டுக்கு குரு போகிறார். அதில் மெடிக்கல் துறையில் மிராக்கல் நடக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய வளர்ச்சியெல்லாம் நடுங்க வச்சுருமா. ஏன்னா சனியும் குரு வீட்டுக்கு திருக்கணிதத்தின்படி புதன் வீட்டுக்கு குரு கன்ஃபார்மாக போகிறது 2 பஞ்சாங்கத்தின்படி. நிறைய பெரிய பெரிய ஹோட்டலு பெரிய பெரிய தொழிலெலாம் வச்சுருந்தாங்களே, 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன், 2000 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன், அவங்கெல்லாம் ரொம்ப மாட்டிப்பாங்களாம். சின்ன 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 விஷயம்லாம் டெவலப் ஆகிடுமா. இந்த வீட்டுக்குள்ளே இருந்து டெலிவரி பண்ணுறது, ஹோம் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பழைய மாதிரி அண்ணாச்சி கடைகள் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலே ஒரு சந்தில் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே ப்ரொவிஷன்ஸ்லாம் கொண்டு வருது, காய்கறிலாம் கொண்டு வருது, இயற்கை தானியங்களை கொண்டு வருது, மார்க்கெட் ரேட்டுக்கும் இதுக்கும் கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் கம்பேரிசன் ஆகி அதுபோல் வண்டிகள் இது போல் தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப டெவலப் ஆகிடும். இந்த சனியுடைய காலகட்டம் குரு வீட்டுக்குள்ளே வர்றது, செவ்வாய் வீட்டுக்குள்ளே வர்றது எப்படின்னா, எங்கெல்லாம் வறட்சி இருந்தது, எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டாங்க அங்கெல்லாம் நல்லா ஆகிடுமா. எங்கெல்லாம் மக்கள் சந்தோஷமாக இருந்தானோ அங்கெல்லாம் ஆப்பு ரெடியாக. இதை தான் இந்த பஞ்சாங்கத்தினுடைய குறிப்பு, இந்த புத்தாண்டுடைய குறிப்பு. குரு வீட்டுக்கு சனி வருவதும் அடுத்தது புதன் வீட்டுக்கு குரு வருவதனால் பெருமாள், நரசிம்மர், வாராகி இது போல் தெய்வ வழிபாடுகள்லாம் பிரபலமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய 12 ராசிகளுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு பார்க்கக்கூடிய முதல் ராசி மேஷம். பிள்ளையார்பட்டி, முடிந்தால் திருச்செந்தூர், இந்த 2 தெய்வமும் உங்களுக்கு அற்புதமான அமைப்பு. முதுகு தண்டுவடம், கால், பாதம், மலக்குடல், யூரினரி ட்ராக் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வெளியில் உணவு சாப்பிடக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஜாக்கிரதையாக இல்லாதனா போராத காலமாக இருக்கும். எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். 7.5 சனிக்குள்ளே வரப்போகிறீங்க. திருக்கணிதத்தில் இருந்தாலும் திருக்கணிதத்தில் இல்லாமல் வாக்கியம் படி பார்த்தா கூட 2026 வரும். ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி மேஷம். தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும்,
வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், திருமணத்தில் இருந்த பாதிப்பு நீங்கும், கணவன் மனைவி சண்டை நீங்கும், கணவன் மனைவிக்குள்ளான கருத்து வேற்றுமை நீங்கும். டைவர்ஸ் வரைக்கும் போன மேஷ ராசிக்காரங்க கூட ஒரு சாரின்னு ஒரு மெசேஜ் போட்டால் செட்டில் ஆகிடும். பெரியவங்களுடைய அனுகூலம் கிடைக்கும், பெரிய ஆச்சரியமான முன்னேற்றம் கிடைக்கும், பூர்வீகத்தில் இருந்த பாதிப்பு நீங்கும், பெரிய கௌரவம் ஏற்படும், புதிய பொறுப்புகளுக்கு வருவீங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை காட்டு ஒரு 17 வருஷம் 18 வருஷம் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். தொழில் ஆரம்பிப்பீங்க. 10 பெரிய பெரிய திட்டம்லாம் இருக்கும். உங்கள் திட்டத்தெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லி அவங்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை நீங்கள் நினச்சது தொடங்குறதுக்கோ முடியாது. அதெல்லாம் மாறுறது கண்கூடாக பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் தொடங்குவீங்க, லேண்டில் நிறைய முதலீடு பண்ணுவீங்க, ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுவீங்க, அதே போல் ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, லாபம் கிடைக்கும். ராகு 11ல் வரான், சும்மா யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் கண்டிப்பாக சொல்லிக்கினே இருக்கணும். ஏன் சொல்லணும்னு கேட்கணும். 5ஆம் இடத்தில் கேது வருவதனால் பூர்வ புண்ணிய தோஷம் வரும். இது சொல்வதனால குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் தடை இல்லாமல் இருக்கும். ஆக மொத்தத்தில் சுபகாரியம்லாம் டக்கு டக்குன்னு முடியும். மேஷராசி இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்துக்கு பிரச்சனை இருக்காது. கல்யாணம்லாம் 2025ஆம் ஆண்டு சித்திரை மாதத்துலேருந்து பலன் ஆரம்பிச்சிடும். உடனே அது அடுத்த சித்திரை வரைக்கும் இருந்தாலும் தள்ளி போடக்கூடாது. நான் இல்லை செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிப்பேன்னா அடுத்த 12 வருஷம் தள்ளி போகும், பரவாயில்லையான்னு யோசிச்சுக்கிங்க. எனவே காலம் கனிந்து வரக்கூடிய காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கல்யாணம், டக்கு டக்குன்னு புத்திர சந்தானம் இதெல்லாம் பண்ணிக்கொள்வது மேஷத்துக்கு அனுகூலமான அமைப்பாக காணப்படும். எக்ஸசைஸ் தோப்புக்கரணமாவது போடுங்க. ஸ்ட்ரெச்சிங் தான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் முதுகு தண்டுவடத்திற்கும் முட்டி வலிக்கும் பிரச்சனை இல்லாமல் நல்ல ஆலோசகரை கொண்டு ஜிம்மாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், மெடிடேஷன் கற்றுக்குங்க. ரொம்ப கோவப்படாதீங்க, ரொம்ப யோசிச்சுக்கினே இருக்காதீங்க. இவங்கனால இப்படி அவங்கனால இப்படி ஒன்றும் நடக்காது. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். பெரிய சக்ஸஸ் ஏற்படும், பெரிய அளவு கௌரவம் ஏற்படும், தைரியமாக முன்னேறலாம், பெரிய ஆச்சரியமாக இருக்கும். வண்டி வாகன மாற்றம்லாம் 25ஆம் ஆண்டு தை மாதம் ஆரம்பித்தோன்னே, அதாவது ஜனவரி 15லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதீங்க. அதே போல் நீங்கள் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிலர் இன்ஸ்டியூஷன்லாம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய லெவலுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, ஆன்மீக தலங்கள், ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் கண்பிடிப்பாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏனென்றால் குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதனால் பிதிரு ஸ்தானம் வலுத்து ஏற்படும். அந்த பிதிர்ஸ்தானம் வழுக்க எல்லா விதமான தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக மேஷத்துக்கு பார்க்கலாம். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ குளத்துக்கு போகிறீங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது அதிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பள்ளிக்கொண்ட பெருமாள், அதாவது சக்கரபாணி, கோவிந்தராஜ பெருமாள், ஸ்ரீரங்க பெருமாள், அதே போல் திருப்பதி மலையில் ஒரு நாள் இருந்துட்டு வருவது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். காது மூக்கு தொண்டை, வாய் பகுதி, பற்கள் பகுதி, கழுத்து, தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம். வண்டி வாகனத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இரத்தபந்த உறவுகளால் தேவையில்லாத மனக்கசப்பும் மனசங்கடமும் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்குள்ளாக இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம்லாம் ஏற்படும். முடிந்தால் ஒரு தடவை முழு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது
ஏனென்றால் ரிஷபத்துக்கு அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயம் ஹெல்த்து தான். எனவே சுபகாரியத்திலெல்லாம் வீடு நலம் கட்டுறது, வீடு வாங்கிறது, மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணுறது, புது ஷேர் வாங்கிறது, கூட்டு தொழிலேருந்து தனியாக வர்றதெல்லாம் மே மாதத்துக்குள்ளே இல்லைன்னா ஜூன் 14க்குள்ளே டக்குன்னு முடிச்சுக்கினீங்கன்னா பெரிய அளவு அனுகூலமும் பெரிய அளவு சந்தோஷமும் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான அமைப்பு இல்லாமல் ஒரு டே கேர் சர்ஜரி எல்லாம் திடீர்னு ஹாஸ்பிட்டலில் 1 நாள் 2 நாள் இருந்துட்டு உடம்பை நல்லா பரிபூர்ணமாக ரெடி பண்ணிட்டு வரக்கூடிய பிராப்தமெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் தொழிலே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, வருத்தப்பட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்க விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலமைப்பு ஏற்படும், உத்தியோக அமைப்பு ஏற்படும், படிப்பு தடைகள் நீங்கும், ப்ரமோஷன் அமைப்பு ஏற்படும். ரொம்ப நாளாக 10 வருஷமாக 15 வருஷமாக இன்க்ரிமெண்ட்டே இல்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் பெரிய அளவு வெற்றியும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அற்புதமான அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். கடன் அமைப்பு, புது கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இருக்கும். பழைய கடன்களை செட்டில் செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் அதிக கவனமாக இருப்பது ரிஷபத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதோ கோபப்படுவதோ மட்டும் கூடவே கூடாது. ரிஷபராசிக்காரர்கள் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். அண்டை அயலார் வீட்டு விஷயமாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், சும்மா கோபப்படுறதெல்லாம் பண்ணிங்கன்னா சிக்கல் ஏற்படும். 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கோயில் கும்பிடுறீங்களோ இல்லையோ 3 குரங்கு பொம்மையை டெய்லி பார்த்துட்டு போனாவே அதிர்ஷ்டம் ஏற்படும், லாபம் ஏற்படும். சனி 11ஆம் இடத்துக்கு வருவதனால் தைரியமாக எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் முன்வைத்த காலை பின் வைக்காமல் முன்னேறுவது அனுகூலமான பிராப்தம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் தைரியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சோம்பல் இல்லாமல் பார்த்துக்குங்க. பெரிய சக்ஸஸ் 2025ஆம் ஆண்டு பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். எனவே சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்து கொண்டால் வெற்றி மீது வெற்றி உங்களை சேரும். 2025ஆம் ஆண்டு பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் அதிக யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ப்ரெஷர் பார்த்து கொள்ள வேண்டும். ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், இரத்த ஞானங்கள் விஷயத்தில் கவனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆலங்காட்டு காளி என்று சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடு, பட்டீஸ்வரம் துர்கை வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். துணை அல்லது துணைவியாருடன் அதிகமான ஏற்றம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீரும். புதிய முயற்சிகள் டக்குன்று எடுக்கக்கூடிய ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்றத்தை தருவார்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். பிள்ளைகளுக்காக நீண்ட நாட்களாக தவம் கடந்தவர்களுக்கெல்லாம் அனுகூல பிராப்தம் ஏற்படும். திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தவர்கள் மறுமண அமைப்புக்கெல்லாம் டக்கென்று கை கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொடர்ச்சியாக நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் டக்குன்று நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். தொழிலில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வேற ஒரு தொழில் கிடைக்கின்ற வரையில் இருக்கிற தொழிலை விடக்கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியமும் மன அழுத்தமும் நிச்சயமாக ஏற்படும். பாதகாதிபதியான குரு உங்கள் ராசிக்கு வர இருப்பதனால்
தேக ஆரோக்கியத்தையும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் மாற்றம் வருவது, வீடு மாற்றம் வருவது, நிலம் மாற்றம் வருவது, உத்தியோக மாற்றம் வருவது, படிப்பு மாற்றம் வருவது, வண்டி மாற்றம் வருவதெல்லாம் டக்குன்று ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் டக்கென்று ஏற்படுவது பெரியளவு சந்தோஷத்தையும் பெரியளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதேபோல் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏதாவது படிப்பு தடையாக இருந்தாலும், தொழில் தடையாக இருந்தாலும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய மிதுனம் பெரும் ஜெயத்தையும் பெரும் வெற்றியும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அதேபோல் அந்த ராசியில் பெரிய அனுகூலம் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியத்தை மட்டும் அதிக கவனத்துடன் கையாளக்கூடிய மிதுனம் இந்த 2025ஆம் ஆண்டு பெரும் வெற்றிகளையும் பெரும் சாதனைகளையும் தெய்வீக வழிபாடில் ஆன்மீக அமைப்பில் அனுகூலத்தை பெறுவார்கள். அடுத்ததாக 2025ஆம் ஆண்டு பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். காலாஸ்திரி போடுறது, திருப்பாம்பரம் போடுறது தெய்வ வழிபாடில் அனுகூலமாக ஏற்படும். கோளாறு பதிகத்தை சொல்ல சொல்ல சகலவித கஷ்டங்களும் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் அதிக கவனமாக இருப்பது கடகத்துக்கு முக்கியம். பழைய கடன்கள் செட்டில் செய்து புது கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. புது கடன்கள் சந்தோஷ கடன்களாக காணப்படும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடன் வைத்து கொள்வது கடகத்துக்கு நன்மை ஏற்படும். அப்பொழுது மருத்துவ செலவு கம்மியாகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதேபோல் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மன அழுத்தம் தீர்வதும் ஏற்றத்தை பெறுவதும் கண்கூடாக பார்க்கலாம். புதன்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு நஷ்டத்திலிருந்து காப்பாற்றப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதேபோல் எதிரிகள் விஷயம், வழக்கு போன்ற பிரச்சனை, மன அழுத்தத்தை தீர்க்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் டக்கென்று விடுபடுவது கண்கூடாக பார்க்கலாம். மேலும் இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவு, திடீர் அதிர்ஷ்டம், ரொம்ப நாளாக எந்த இதுவும் அனுபவிக்கலே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த எல்லா கஷ்டமும் தீரும். சிலருக்கு நீண்ட நாட்களாக 10 வருஷம் 15 வருஷம் தேகாரோக்கியத்தில் இருந்த ஒரு சின்ன குறைபாடு மருத்துவ சிகிச்சையால் ஒரே நாளில் ரெடியாகிட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் எல்லா விதமான செல்வாக்கும் எல்லா விதமான ஆச்சரியமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் அற்புதம், ஏற்றம், மனதிற்கு பிடித்த விஷயம், நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்குவது, உத்தியோகத்தில் அதிக ஏற்றம் பெறுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் கடகத்திற்கு காணப்படக்கூடிய அமைப்பு. அதேபோல் குடும்பத்தில் சுபகாரியத்திற்காக நிறைய பொறுப்பு ஏற்க வேண்டிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். அதில் சில சலிப்புகள் காணப்படும், சில கோபமும் காணப்படும். இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து கொண்டு முன்னேறுவது பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அரசு துறை, அரசியலமைப்பு, தொழில் நிறுவனம் நடத்துபவர்களெல்லாம் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணத்தில், கடல் கடந்து தொழில் ஆரம்பிக்கிறது, கடல் கடந்து உத்தியோகம் போடுறது, கடல் கடந்து செட்டில் ஆகுறதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக மன அழுத்தம் இருந்தால் மெடிடேஷன், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, தெய்வீக மந்திரங்களெல்லாம் கேட்பது சகல விதத்தில்
நன்மை தரும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மிக அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். சுபகாரியத்தில் தடைகள் இருந்தாலும் இந்த தடைகளை தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் கடகத்திற்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது பெரிய அளவு அனுகூலம், பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியுடைய வீரியம் படிப்படியாக குறைந்தாலும் முழுவதுமாக குறைவதற்கு அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரை அது காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதற்காக வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது, அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் சண்டைகள் போகாமல் இருப்பது மிக மிக முக்கியம். வண்டி வாகனத்தில் அதிக கவனம் கடகத்திற்கு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மிக அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு. கணவன் அமைப்பு, மனைவி அமைப்பில் அதீத கவனம், காதல் அமைப்பும் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மிக மிக முக்கியம். மேல்மலையனூர் செல்வது, கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலு தாயாரை தரிசனம் செய்வது மிக முக்கியம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட உபத்திரம், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட உபத்திரம், கால் பாதங்கள் அதீத கவனமாக இருப்பது சிம்மத்திற்கு மிக மிக முக்கியம். சாதாரண தலை சுற்றல் பெரிய அளவு சிக்கலையோ பெரிய அளவு மன வருத்தத்தையோ ஏற்படுத்திவிடும். வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் சிறிது பார்த்து கொள்வதும், அவர்களுக்கு சுபகாரியத்தில் டக்கென்று கை கூடுவதற்கு உதவியாக இருப்பதும் மிக மிக முக்கியம். சிம்மராசிக்காரர்கள் யாரிடத்திலெல்லாம் கோபதாபப்பட்டார்களோ அதற்கெல்லாம் பெரிய விலை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். சிம்மராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மட்டும் இல்லாமல் அஷ்டம சனி வருவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதே சமயம் குரு 11ஆம் இடத்தில் இருப்பதனால் அது நன்றாக இருந்தாலும் பார்வை பலன் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திடீரென்று கவனமாக இல்லை என்றால் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும். பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டாலே சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான பவர் இருந்தாலும் பவர் இல்லாத மாதிரி ஆகிவிடும். தேகாரோக்கியமும் ஃபைனான்ஷியல் விஷயத்திலும் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நிம்மதியாக தூங்குவதற்கு முயற்சி எடுப்பது மிக மிக முக்கியம். அதே சமயம் சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணத்தடை நீங்கக்கூடிய குரு பார்வை இருப்பதனால் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கணவன் மனைவிக்குள்ளாக, காதலர்களுக்குள்ளாக பிரச்சனைகள் காட்டினாலும் உடனடியாக நீங்கள் தான் இறங்கி போய் சமாதான உடன்படிக்கை எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அதை விட்டுவிட்டால் பெரிய கஷ்டங்களும் பெரிய சங்கடங்களும் ஏற்பட்டுவிடும். எனவே சிம்மராசிக்காரர்கள் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்களையும் நிறுத்தி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அதேபோல் திருமண பந்தத்தை காப்பாற்றிக் கொள்வதும் காதல் அமைப்பை காப்பாற்றிக் கொள்வதும் உங்களுடைய சாமர்த்தியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ப்ரமோஷன் தடையெல்லாம் இருந்தாலும் தேவையில்லாத உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் அல்லது முதலாளிகளுக்கும் உடன் வேலை செய்பவர்களுக்கும் ஏதாவது ஒரு சிறு சிறு தகராறை நீங்கள் சரி செய்துவில்லை என்றால் உத்தியோகத்தில் சிக்கல் அதிகமாக எழக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்பதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் உறவினர்கள், நண்பர்கள், அதேபோல் தொழிலிடத்தில் எல்லோரும் நம்மளை தனிமைப்படுத்தினது போல் ஒரு பாவம் ஏற்படும். எனவே அந்த பாவத்துக்கு மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு மேலிலிருந்து இறங்கி வரக்கூடிய ராசிக்காரர்களாக சிம்ம ராசிக்காரர்கள் மாறிக்கொள்வது நன்மை தரும். எல்லாவற்றிலும் தெய்வ பலம் மிக மிக முக்கியம். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக தேடல் எல்லாம் ஏற்படும். அதேபோல் சோஷியல் ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய ட்ரஸ்டில் ஈடுபடுவது, இதுபோல் விஷயங்களெல்லாம் சிலருக்கு அதிகமான புத்துணர்வும் நம்பிக்கையும்
ஏற்படுத்தி தரும். உடற்பயிற்சியை தள்ளி கொண்டு போகாமல் உடனடியாக ஆரம்பிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அற்புதமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். உடற்பயிற்சி செய்ய செய்ய சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்போ பெரிய சங்கடங்களோ இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் அலர்ஜி தொந்தரவு, சுவாச கோளாறு தொந்தரவு, சளி தொந்தரவு மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பரிக்கல் நரசிம்மர், 3 நரசிம்மர் என்று அடிக்கடிக்கு சொல்லுவேன். சிங்கர்குடி நரசிம்மர், பூவரசுக்குப்பு நரசிம்மர், பரிக்கல் நரசிம்மர் என்ற ஒரே நேர்கோடு நரசிம்மரை ஒரு நாளில் போய் தரிசனம் செய்வதும், அதே போல் பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று விட்டு வருவதும் விசேஷமான பலனை தரும். கன்னியாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்நியர் தொடர்பு கூடாது, பிற குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தொடர்பு கூடாது. தெய்வீக மனங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தெய்வ திருப்பணிகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். சட்ட சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிரிகள் விஷயத்தில் பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். யோக பலமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம். சத்ரு சம்மாரம் என்று சொல்வார்கள். எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு கிரக பலங்கள் பெரிய அளவு சக்ஸஸ் ஏற்படுத்தும். எனவே ஒன்றும் யாரையும் துவம்சம் செய்யாமல் சமாதானம் செய்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. வழக்குகள்லாம் செட்டில் ஆகிறதுக்கு இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்திற்கெல்லாம் முன்னெச்சரிக்கையுடன் எடுக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு அனுகூலம் டக்கு டக்குன்று ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்பட்டாலும், தொழிலில் அனுகூலம் காணப்பட்டாலும், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்பட்டாலும், படிப்பில் அனுகூலம் காணப்பட்டாலும், காதல் அமைப்பிலும் கல்யாண அமைப்பிலும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப விஷயத்தில் சிறிய கோபதாபம் கோர்ட்டு வரை சென்றுவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏற்கனவே திருமணமாகி மர்மண அமைப்பில் இருப்பவர்கள் கூட அதிக கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் பிரச்சனையை ஏற்படுத்துவார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கன்னியாராசிக்காரர்களுக்கு தொழிலில் தெரியாத தொழில் அமைப்பு கூட ஏற்படும். படிப்பில் ஏற்கனவே படித்திருந்த அமைப்பு மாறி புது அமைப்புக்கு செல்லலாம் என்று நினைத்திருந்தால் அது கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இடமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். வீடு மாற்றம், நிலமாற்றம் எல்லாம் ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டம் படிப்படியாக தீர்வது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். கன்னியாராசிக்காரர்கள் உங்களுடைய தொழில் அமைப்புக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது பல விதத்தில் சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தி தரும். கூட்டு தொழிலில் இருந்தவர்கள் தனி தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் அதற்கென்ற முயற்சியில் ஈடுபடுவது பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கன்னியாராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய கலைத்துறையினர், மீடியா துறையினர் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா ராசிக்காரர்களுக்கு கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி விசேஷமான பலனையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸ்ரீரங்கநாதர், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாள், அதே போல் ஒப்பிலியப்பன் எல்லாம் தெய்வ வழிபாடுகள் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் கொடுக்கும். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரங்கள், ஸ்கின் அலர்ஜி மிக மிக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக
சித்திரை மாதம் முழுவதும் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக முக்கியம். அதே சமயம் திடீரென்று ராகு வருவதனால் வயிற்று உபத்திரத்தில் சிறிது கவனம். பிள்ளைகளுடன் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. 5ஆம் இடத்தில் ராகு வருவதனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை ஜபம் மாதிரி டெய்லி சொல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தெய்வீக பயணங்கள், தெய்வீகத்திற்கு கும்பாபிஷேகம், கோயில் திருப்பணிகள், கோயிலில் தூர்வாருவது போன்ற உளவார பணிகள் எல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொள்வீர்கள். ஜோதிடம் கற்பது, குரு பிரசங்கம் கேட்பது போன்ற விஷயங்களெல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மனதில் இன்ட்யூஷன் காணப்படும். அந்த இன்ட்யூஷன் பெரிய அளவு சக்ஸஸை ஏற்படுத்தும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனக்கசப்பு படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீரும். சுபகாரியத்தில் அதிகமான அற்புதத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, வீடு ஆபரணங்கள், நகைகள், வைர நகைகள் எல்லாம் வாங்க வேண்டும் என்று நீண்ட நாள் கனவெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் மாற்றங்களை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், மனதில் ஜெயம், எடுத்த காரியத்தில் ஜெயமெல்லாம் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தைரியம் ஏற்படும். மன அழுத்தம் படிப்படியாக தீரும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். புது புது தொழில் அதிகமாக தொடங்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வேற்று மதத்தினரால் அதிகம் பாராட்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மீடியா துறையில் பிரபலமாகக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். என்னடா இது வாழ்க்கை என்று வருத்தத்திலிருந்து சந்தோஷமாக மீண்டு துலா ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் கணவனுக்கோ மனைவிக்கோ பெரிய அதிர்ஷ்டம், பிள்ளைகளுக்கும் காணப்பட்டிருந்த பிரச்சனைகளெல்லாம் தீங்குவதும், குலதெய்வத்தை கணவனுடைய குலதெய்வ வழிபாடு, தந்தையாருடைய குலதெய்வ வழிபாடு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக நெக்லெக்ட் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் மிக மிக முக்கியமான அமைப்பையும் முக்கியமான இடத்தில் இருந்த பாதிப்பையும் நிவர்த்தி பண்ணும். தொலைதூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் வீடியோ காலிலாவது பேசுவது புத்திசாலித்தனமான அமைப்பு. அவர்களுக்கு இதமாக பேசுவது, ஆதரவாக கொடுப்பது, பெற்றோர் பெரியோர்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக 2025ஆம் ஆண்டு பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். ராகவேந்தருடைய வழிபாடு, ஆலங்குடி குருஸ்தலம், தென்குடி திட்டை குருஸ்தலம், பாடி குரு கோயில் என்று குரு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த கோயில்களுக்கு செல்வதும், எந்த மகான்களுடைய சன்னிதானம் செல்வதும், திருவண்ணாமலைக்கு முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு நாளில் பௌர்ணமி என்று போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சாதாரண நாளில் கிரிவலம் வருவது பெரிய அளவு விசேஷத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் கொடுக்கும். இரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். பிளட் சர்க்குலேஷனில் இரத்தத்தில் மூலியம் பரவக்கூடிய தொற்று நோய்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், அதே போல் ஹீமோக்ளோபின் கவுன்ஸ் எல்லாம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். 35 வயதை கடந்த விருச்சக ராசிக்காரர்கள் முழு உடற்பரிசோதனை
2025ஆம் ஆண்டு செய்து கொள்வது தான் உங்களுக்கு பெரிய பெட்டகமாக இருக்கும். அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த சிவன் சரணாகதி அடைவது, சிவனடியார்களை பின்பற்றுவது, தெய்வ பணிகளுக்கு அடிக்கடியாக செல்வதெல்லாம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம். கர்ப்பஸ்திரீகள் கர்ப்பம் வெளியில் வர முடிகின்ற குழந்தை வரக்கூடிய வரையில் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு. தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு, சுபகாரிய அமைப்பு டக்கென்று நடைபெறும். 8ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் திருமண தடையோ இல்லை, புத்திர சந்தான தடையோ இல்லை, சுபகாரியத்திற்கு ஒரு குறையும் இல்லை. வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, முதலீடு செய்வதென்று எல்லா விதமும் அதிகமான ஏற்றத்தையும் அதிகமான சந்தோஷத்தையும் அதிகம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மிக மிக முக்கியம். விருச்சிக ராசிக்காரர்கள் தன் கூட இருப்பவர்களை முழுவதுமாக நம்புவதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்களே சில சதிகள் செய்வார்கள், அதன் மூலியமாக பாதிப்பு ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். இரத்த பந்த உறவுகள், நண்பர்கள், கூட்டாளிகள் என்ற விஷயத்தில் கோபதாபம் படாமல் பொறுமையாக கையாள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் அவையெல்லாம் சுபவிரயத்திற்காக, முதலீடுகளுக்காக செய்யக்கூடிய கடன் என்பதனால் டக்கென்று எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றதாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். சந்திரன் நீச்சமான ராசிக்காரர்கள் என்பதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மூட் ஸ்விங் ஆகும், கோபம் ஏற்படும். அந்த விஷயத்தில் அதிக கவனத்துடன் பார்த்து கொள்வதும், யாரிடத்திலும் தர்க்கம் செய்யாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம். திருமணத்திலோ குடும்பத்திலோ சண்டை சச்சரவு இருந்தாலும் மெசேஜ் அனுப்பிச்சாவது காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு சாரி கேட்டு குடும்பத்தை ஒற்றுமை ஏற்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமான அமைப்பு. ஏற்றங்கள், அனுகூலங்கள் ஒன்றன் பின் நன்றாக வரக்கூடிய பிராப்தம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து அனுகூலங்கள் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, முதலீடு கட்டுவது, 2 பெட்ரூமிலிருந்து 3 பெட்ரூமுக்காக டெவலப் ஆகிறது எல்லாம் ஏற்படும். வசதிகளை பெருக்கிக் கொள்வது, அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைப்பது, வார்த்தைக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அதிக மதிப்பு பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், சுகர் சம்பந்தப்பட்ட விஷயம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். முதுகுத்தண்டு வடத்திற்கு உடற்பயிற்சி செய்வது அதிகமான நன்மை தரும். திருவண்ணாமலை செல்வதும், திருநள்ளாறு செல்வதும், திருக்கொள்ளிக்காடு செல்வதும் விசேஷமான பலனையும் அனுகூலத்தை தரும். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் நான் சொன்ன எந்த ஒரு நல்ல விஷயமும் நடைபெறாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பாஸ்போர்ட்டை ரினிவல் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதார் காப்பி ஜெராக்ஸை எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சுபகாரியத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். கணவனை விட்டு மனைவியும், மனைவி விட்டு கணவனும் தொழில் சம்பந்தமாக அதிகமான டிராவலோ அதிகமான பயணங்களோ மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளாக எந்த பிரச்சனையும் இருந்தாலும் வெள்ளை கொடி காட்டுவது தனுசு ராசிக்காரர்களாக இருப்பது உத்தமமான பலனை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக நல்ல முதலீடுகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே சமயம் தைரியம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவார்கள். இந்த ஊருக்கு போகவில்லையே, அந்த ஊரை தாண்டவில்லையே
கடலை தாண்டவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் அடிக்கடிக்கு ஃப்ளைட்டும் வேற்றுமொழி மனிதர்களுடைய அமைப்பும் கடல் கடந்து தொழில் ஆரம்பிக்கிறதும் கடல் கடந்து உத்தியோக பிராப்தம் ஏற்படுவதும் பெரிய முதலீடுகள் ஏற்படுவதும் உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் பலரால் கொண்டாடப்படுவதும் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் உலகம் முழுவதும் போற்றப்படுவதும் பெரிய விருதுகள் பெறுவதும் என்று சகல விதத்தில் டக்கென்று அனுகூலங்கள் காணப்படும். குலதெய்வ வழிபாட்டை முடித்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகள் திருமண தடைகள் நீங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தில் குரு வரக்கூடிய ஆண்டு என்பதனால் எல்லாரும் அது இது என்றுவார்கள். பட் எதுவாக இருந்தாலும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பணவரவு அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் நகை பவுன் வாங்கிறது வைர இதெல்லாம் வாங்கிறதெல்லாம் ஏற்படும். அதே சமயம் குடும்பத்தில் குழப்பமில்லாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய சாமர்த்தியமான அமைப்பு என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தின் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இதுவரை நீங்கள் பார்க்காத பண அமைப்பெல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். பொறுமையாக இருந்தால் போதும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரும். திருமணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தாவே டக்கு என்று நல்ல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். பெற்றோர் பெரியவருடைய தேகாரைக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்யாத செல்வி சொன்ன எந்த நல்ல பலனுக்கும் நான் உத்தரவாதம் கிடையாது. உடற்பயிற்சி அரை மணி நேரத்திலிருந்து 40 நிமிடம் அதற்கு மேலெல்லாம் செய்வது உத்தமம். ஆனால் அரை மணி நேரம் உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம் செய்தால்தான் இந்த மைண்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத ஒரு பதட்டம் குறைவதற்கு அந்த பயிற்சி தான் உறுதுணையாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக 2025ஆம் ஆண்டு பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட உபத்திரம் முதுகு கழுத்து பகுதியில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். காணிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு விநாயகரை தரிசனம் செய்வதும் அதே போல் சனி பகவான் கோயிலான திருநள்ளாறு செல்வதோ திருக்கொள்ளிக்காடு செல்வதோ விசேஷமான பலனை கண்டிப்பாக தரும். கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழிலே இல்லாதவர்களுக்கு வியாபாரமே இல்லாதவர்களுக்கு படிப்பே இல்லாதவர்களுக்கு படிப்பு தடையானவர்களுக்கு கூட்டு தொழிலிருந்து கஷ்டப்படுபவர்களுக்கெல்லாம் விமோசனம் ஏற்படும். டக்குன்று நல்ல காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏற்றம் தொடர்ச்சியாக வரும். படிப்பில் இந்த தடை அந்த தடை என்று சின்ன வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கஷ்டப்பட்டிருக்கும். அது நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படும். முகத்தில் உள்ள உறுப்புகளில் சிறிய பாதிப்பு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதுகு தண்டுவடத்திற்கு ஸ்ட்ரெச்சிங் செய்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிரிகள் விஷயத்தில் சண்டை சச்சரவு வேண்டாம். யாரையும் அண்டர் எஸ்டிமேட் போட வேண்டாம். வாகனங்களில் செல்லுகின்ற சமயத்தில் யாராவது ஏதாவது உங்கள் மீது தவறே இல்லையாமல் வந்து வண்டியில் மோதினாலும் ஐயா சாமி மன்னித்து விடு என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். பயணங்கள் சமயத்தில் உடைமைகள் களவு போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் நகை ஆபரணங்களிலெல்லாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஜவாப் ஜாமீன் கொடுத்தீர்கள் என்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ஜவாப் ஜாமீன் கொடுப்பதற்கு நீங்கள் ஆளை தேட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். சனியுடைய 7.5 சனியுடைய பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே என்று உங்களுடைய ஆட்டம் அதிகமானாலும் வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் எல்லாவற்றிலும் அடக்கி வாசிப்பதும் நன்மை தர வேண்டும். 2ஆம் இடத்தில் ராகு வருவதும் 8ஆம் இடத்தில் கேது வருவதும் கண்டிப்பாக தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு. ஏதாவது தேவையில்லாத யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கொண்டு தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஏற்படும். அதிக எச்சரிக்கையுடன் இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் சாதகம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள்
மகர ராசிக்காரர்கள் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, படிக்கக்கூடிய காலகட்டத்திலே ஏதாவது தொழிலில் கற்றுக்கிறது, இல்லை என்றால் ஏதாவது இன்வென்ஷன் பண்ணுறது, குறிப்பாக ஆட்டோமேட்டிவ் விஷயத்தில், டெக்னாலஜி விஷயத்தில், மருத்துவத்துறையில் அதிக விருதுகளை வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மீடியா துறையில், சினிமா துறையில், யூடியூப் போன்ற சேனல்களில் சின்ன வயதிலே மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸுகளை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பணத்திற்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, முதலீடுகளுக்கு குறையில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, கடன் அமைப்பு நிச்சயமாக ஏற்பட வேண்டும். அந்த கடன் சந்தோஷ கடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்தில் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும், டக்கென்று அனுகூலம் ஏற்படும், தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் அதிகமான ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள், ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய ராசிக்காரர்கள், வேறு தொழில் தேடி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும், முதலாளிகளுடைய நம்பிக்கைக்கு நாயகர்களாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். ஆக மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அனுகூலம், சுபகாரியத்தில் அனுகூலம், திருமண தடை நீங்கும், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தியெல்லாம் வரும். வண்டி வாகனத்தினுடைய நீண்ட நாள் கனவு வாங்க வைத்து கொண்டிருப்பவர்கள், சிலர் ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு வசதிகளை அதிகரிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். அடுத்ததாக 2025ஆம் ஆண்டு பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயிலுக்கு செல்வதும் விசேஷமான பலனை தரும். அதே போல் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மர், நாமக்கல்லில் இருக்கக்கூடிய அனுமன் வழிபாடு பெரிய அளவு ஏற்றத்தை தரும். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது யோசித்து கொண்டே இருப்பது தான் பெரிய பிரச்சனை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை பற்றி நினைத்து கொண்டிருப்பது, பிள்ளைகள் விஷயத்தில் தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மட்டும் அதீத கவனம். லாபம் ஏற்படும். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, முதலீடு செய்வது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, டக்கென்று பெரிய அளவுக்கு வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த மன அழுத்தம், பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த மன செட்டில்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்ல சுமூகமாகி சந்தோஷம் அரவணைப்பு ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால், 7.5 சனியின் கடைசி அத்தியாயத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். முதுகுத்தண்டில் சாதாரண ரேடியேஷன் பெயின், ஷோல்டர் பெயினில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் உடற்பயிற்சி மறந்து விடாமல் செய்வது உத்தமமான பலனை தரும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்களில் கும்பராசிக்காரர்கள் வருகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோர் வழியில் தடைகள் இருந்த அமைப்பு தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம், முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காத காலகட்டம், தெய்வ மார்க்க பயணங்கள் அனுகூலத்தை தரும். ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் அமைப்பில் அதிக கவனத்துடன் இருப்பது கும்பராசிக்காரர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மெடிடேஷன் செய்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் சகல விதத்தில் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் அமைப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கிறதுக்கு குலதெய்வத்தை மானசீகமாக சென்று வழிபாடு செய்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் தொடர்ச்சியாக இருக்கும். வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால் கோபப்படுவதோ சபிப்பதோ கத்துவதோ மட்டும் கூடவே கூடாது. வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகத்தை ஒரு பார்வையால் ஏற்படுத்தி கொடுக்கும். மனமிட்டு பேசக்கூடிய நண்பர்களிடம் அடிக்கடிக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது சந்தித்து பேசுவது மனபாரத்தை குறைக்கும். எப்பொழுதும் ஆக்டிவ் மூடுக்கு மைண்டை செட் செய்து கொள்வது கும்பத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த கஷ்டமும் எந்த சங்கடமும் இல்லாமல் அனுகூலத்தை பெற்றுத்தரும் என்பதை
ஞாபகத்தில் வைத்து கொள்வது அற்புதமான அமைப்பையும் அற்புதமான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். நகை வாங்குவது, ஆபரணம் வாங்குவது, வைரங்கள் வாங்குவது, பிளாட்டினம் வாங்குவது என்று நினைக்க முடியாத அளவுக்கு வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு. வீடை கட்ட வேண்டும், மீண்டும் இடித்துவிட்டு கட்ட வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் எல்லாம் டக்கு டக்கென்று நிறைவேறும். விவசாயத்திற்கு உண்டான நிலம் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதெல்லாம் நடக்கும். ஆக மொத்தத்தில் சுபவிரய பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டில் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக என்ன பரிகாரமோ, ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள். எனவே உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். முதுகு, கழுத்து, வயிறு, கழிவு பாதை சிறிய உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் தவறாகிவிடும். பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரத்தில் சிறு உபத்திரம் வந்தாலும் நீங்களாக சுய மருத்துவம் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலுக்கு செல்வதும், நல்லெண்ணெய் துலாபாரம் கொடுப்பதோ, இல்லை வாழைப்பழத்தை துலாபாரம் கொடுப்பதோ, அரிசியை துலாபாரம் கொடுப்பதோ, மனதில் தோன்றக்கூடிய பொருளை கொடுப்பது விசேஷம். அதே போல் திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்துக்கு சென்று விட்டு வருவது சகல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அதே போல் அனுமன் சாலிசா தினமும் கேட்க கேட்க ஜென்மசனியுடைய பாதிப்பில் பரிபூர்ண நிவர்த்தி, தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அடிக்கடிக்கு நிறைய கோயில்களுக்கு செல்வீங்க. கோயில்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். ஓமசாமான அதிகமாக வாங்கி கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அன்னதானத்திற்கு சீரும் சிறப்பும் செய்வீங்க. மனபாரம் குறையும். கண்டிப்பாக டே கேர் சர்ஜரி, ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து முழு புத்துணர்வை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட தடையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தை அடையக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரங்க. சுபவிரய பிராப்தம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சுப செலவுகள் காணப்படும். வீடு, நிலம் வாங்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, முதலீடுகள் செய்வது, குடும்பத்தில் நல்ல காரியத்துக்கு செய்வது, பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பது, எல்லாவற்றிலும் அதிக பிஸியாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரங்க. தூங்கிறதுக்குள்ளாக ஒரு 40 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் நான் சொன்ன நல்ல இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உங்கள் தேக ஆரோக்கியம் ஒத்துழைக்காது. எனவே எல்லாத்துலேயும் அனுபவிக்கணும்னா உடற்பயிற்சியை ஃபிட்டாக வைத்து கொள்ளுங்கள். மருந்து மாத்திரைகளே அலாரம் வச்சு சாப்பிடக்கூடிய ராசிக்காரர்கள். 40 வயதை கடந்த மீன ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ளவில்லை என்றால் கிரகம் போட்டு பார்த்து விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோருடைய தேக ஆரோக்கியம், இரத்த பந்த உறவுகள், அவர்கள் வண்டி வாகனத்தில் அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் அமைப்பு அற்புதமான அமைப்பு ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனியாக தொழில் தொடங்க வேண்டும், எனக்கு இந்த தொழிலே தெரியாது என்றாலும் தைரியமாக இறங்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் அதிக செல்வாக்கு பெறக்கூடிய ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு ஜென்ம சனியிலும் திருமண தடை நீங்கும். ஜென்ம சனியிலும் புத்திர சந்தான தடை நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி வைப்பீர்கள். எல்லா விஷயத்திலும் ஏற்றம் பெறுவார்கள். ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பாகி மறுமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பச்சை கொடி கெட்டு டக்கு டக்குன்று குலதெய்வத்தினுடைய அருளால் அனுகூலங்கள் டக்கென்று ஏற்படும். எல்லா விதத்திலும் நல்ல விஷயங்கள் வரிசை கட்டி இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் உடற்பயிற்சி செய்வதும், நல்ல அந்த நேரத்தில் படுத்துவிட்டு விடியற்காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கேற்றி வைத்து அன்றாட பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் அதிக யோக பலத்தையும் அதிக சந்தோஷத்தையும் பெறுவார்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகள் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
2025ஆம் ஆண்டு மட்டும் இல்லாமல் 2027ஆம் ஆண்டு வரைக்கும் வாகனத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நெருப்பு இடங்களில், உயரமான இடங்களில், படிக்கட்டில், ரஜினி ஸ்டைலில் நடந்து வருவதெல்லாம் கூடாது. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் எப்படி இருக்கும், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் மீண்டும் ஒரு முறை சன் நியூஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.